சின்னதாக ஒரு ஆசத்தோடு நினைச்சாலே ஆண்டவர் அதற்கு பதில் தருவார். அந்த காரியம் நடக்கும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆசையோடு அந்த வாக்குத்தத்தத்தை அறிந்து கொள்ள விருப்பத்தோடு இருக்கிறீங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் தருகிறவரும் வாக்கு மாறாதவரும் வாக்கை நிறைவேற்றுகிற தேவனுமாய் இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி நாம் வேண்டுதல் செய்யும்போது ஆண்டவர் அப்படியே அற்புதம் செய்கிறதை அநேகர் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறதுனால இந்த வாக்குத்தத்தத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிற வார்த்தையை உங்களுக்கு தேவனுடைய வாக்குத்தத்தமாய் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் 37வது சங்கீதம் 4வது வசனம். சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், என் மகனே, என் மகளே, உன் இருதயத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருக்கிற, நான் அதை கவனித்து கொண்டே இருக்கிறேன், அது உனக்கு அருளி செய்யப்படும். வெளியில் யாருக்குமே தெரியாது, வெளியில் யாருமே அறிய மாட்டாங்க. உள்ளுக்குள்ள ஒரு காரியத்தை குறித்த விருப்பம், அதை இருதயத்தில் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருக்கிற, நீ விரும்பி வேண்டிக் கொள்ளுகிற அந்த காரியம் உனக்கு அருளி செய்யப்படும். அதனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கலாம், குடும்பத்துக்கு அடுத்த ஆசீர்வாதமாக இருக்கலாம், வேலை காரியமாக இருக்கலாம், படிப்பின் காரியமாக இருக்கலாம், ஊழியத்தின் காரியமாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் வெளியில் யாருக்கிட்ட சொன்னாலும் புரியாது அவங்களுக்கு, ஆண்டவர் தான் தெரியும் அப்படின்னு மனதில் அடிக்கடி அதை சொல்லி சொல்லி இருதயத்திலிருந்து அந்த விண்ணப்பம் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. அதாவது உன் இருதயத்தின் வேண்டுதல்கள். இன்னொரு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், தி டிசையர் ஆஃப் யுவர் ஹார்ட். உடைய இருதயத்தின் விருப்பம். ஏதோ ஒரு காரியத்தை விரும்பி இந்த காரியம் வாழ்க்கையில் நடக்கணும், ஆண்டவர் இதை செய்யணும்னு ஜெபிக்கிறீங்கள, அது உங்களுக்கு அருளி செய்யப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். வேத புஸ்தகத்தில் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அன்னாள் என்ற ஒரு பெண் தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாள். அதில் அவள் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். இருதயத்தில் உள்ளுக்குள்ள அவள் பேசுகிறாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. சத்தமே வெளியே வரல, உதடு மாத்திரம் லேச அசையுது. அவளுடைய இருதயத்தில் வேண்டுதல் செய்தாள். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் கூட யாருக்கும் தெரியாமல் இருதயத்தில் விருப்பத்தோடு ஒரு காரியத்துக்காக வேண்டுதல் செய்கிறீங்கல்ல, அது உங்களுக்கு அருளப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் அது உங்களுக்கு அருளி செய்வேன். மகனே உனக்கு தான், மகளே உனக்கு தான். உன் இருதயத்தில் வெகு நாட்களாக ஆசையோடு ஒரு காரியத்துக்காக நீ ஜெபித்து கொண்டே இருக்கிற, அது உனக்கு அருளப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவ்வளோ சந்தோஷம் இல்லை? ஓ, ஆண்டவர் என் இருதயத்தை கவனிக்கிறார், என் இருதயத்திலிருந்து புறப்படுகிற விண்ணப்பங்களை கவனித்து கொண்டு இருக்கிறார், அது எனக்கு தருவேன்னு சொல்கிறான் போது பெரிய